அந்த சங்கு ஊதும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த ஹோம்ன்ற சவுண்டு வரும். இது மூலமாக வந்து இந்த இடமே டோட்டலாகவே வந்து எனர்ஜைஸ் ஆகிடும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா. அதனால தான் அந்த காலத்தில் சங்கு ஊதி தான் ஒரு ஆரம்பத்தை பண்ணுவாங்க. நம்ம 3 விதத்தில் சங்கு ஊதுவாங்க. இப்போ அது வந்து காலம் மாற மாற வர இப்போ போகும்போது மட்டும்தான் சங்கு ஊதுறாங்க. ஆக்சுவலாக பிறக்கும்போது சங்கு ஊதுவாங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சங்கு ஊதுவாங்க, திருமணம் நடக்கும்போது சங்கு ஊதுவாங்க, அதே மாதிரி இறக்கும்போது அந்த சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கோடு தான் கலந்த நம்ம கலாச்சாரம் இன்றைக்கி வந்து கால சூழ்நிலை காரணமாக அது இப்போ மாறி போச்சு. எல்லா கோயிலும் சங்கு ஊது வந்து இப்போ நெகட்டிவாக சில பேர் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. சங்கு ஊதுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நல்ல சங்கு கையில் நம்ம வீட்டில் இருந்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். இதுக்குள்ளே அந்த காற்று உள்ளே போய் வரும்போது அந்த அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இதை ஊதும் போது பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை ஊறுறதுனால இந்த வர சத்தத்தினால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த அதிர்வுகள் வந்து நல்ல மனநிலையை கொண்டு வரும், நம்மளுக்குள்ள செல் லெவலில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அதே சமயத்தில் ஊதுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங், நம்மளுக்கு வந்து அந்த சுவாச கோளாறுலாம் போயிடும். இந்த பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுற பயிற்சியெல்லாம் வந்து அதை விட பவர்ஃபுல் பயிற்சி. சங்கு டெய்லி ஊதுனாவே அங்கே சுவாச கோளாறு எதுவுமே வராது, அவங்க ஆயுள் விருத்தியாகும், பிராணன் விருத்தியாகும். நம்ம உடம்புல பிராணன் தான் முக்கியமானது, அந்த பிராண சக்தி விருத்தியாகும். அப்புறம் நம்மளுக்கு நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக வாழ முடியும். இந்த சங்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இந்த பிரமிட் சென்டருக்கே கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கும், ராமேஸ்வரத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம கரெக்டான இடத்துல நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு 2 விதமாக இருக்குது. நம்ம இந்த சங்கு பார்த்திங்கன்னா ஊதத்துக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தும். ஊதும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நாங்கள் இங்கே மெடிடேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறோம், இங்கே பிரமிட் கீழே பண்ணும்போது இங்கே எல்லாமே பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான அத்தனை நான் ஒரு சேலஞ்சே நான் இங்கே சொல்ல முடியும். என்னென்னா இந்த இடத்துக்கு வரவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வெளியே போனாவே பாசிட்டிவாக தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அத்தனை நெகட்டிவிட்டியும் க்ளீன்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயம் இந்த பிரமிடில் இருக்குது. இந்த பிரமிடே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பிரமிட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நிறைய கிறிஸ்டல்ஸ் இங்கே இருக்குது, அதே மாதிரி நிறைய குருமாரோட எனர்ஜிஸ் இங்கே இருக்குது. அது இல்லாமல் நிறைய நம்ம தியானிகள் வந்து இங்கே தியானம் தொடர்ந்து பண்ணாலும் அவங்களோட நல்ல வைப்ரேஷனும் இங்கே இருக்குது. கூட்டு தியானம் இதெல்லாம் பண்ணால் நல்ல இருக்குது. இந்த சங்கு ஊதுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் எல்லோரும் வந்து தியானத்தை கற்றுக்கிட்டு இந்த பிரமிட் கீழே தியானம் பண்ணும்போது அபரிதமான நல்ல விஷயங்களை அவங்க பெறுறாங்க.